ஸ்ரீகுருப்யோ நமஹ. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். குரு வக்ரம். பொதுவாக குரு பகவான் சுபகிரகம் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் சுபகிரகம். சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில் அவனை கட்டி காப்பாற்றி கைப்பிடிச்சி மேலே கொண்டு விட்டுருவார். சிக்கல்லாம் வரா மாதிரி இருக்கும், சிக்கல்லையே இருப்பாங்க, சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்த்தது, சுபகிரகம் பார்த்தது அப்படின்னாக்கா நாம் எழுதி கொடுக்கலாம், இவர் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார். நம்ம சொல்லி அனுப்புவோம், ஜோசியர் சொல்லி அனுப்புவார். நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க சார், இந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துருப்பீங்க சார், போங்க. அது என்றைக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்துருப்பீங்க. அப்போ சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகன் காப்பாற்றப்படுகிறான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், குழந்தையோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர். அதே கிரகம் வலுவிழந்தனா என்னங்க, அஸ்தங்கம், ஜீரோவாயிடுறது. அல்லது வக்ரமானா 50% தான் வேலை செய்யும், அஸ்தங்கம்னா ஜீரோவாயிடும். அப்போ வக்ரகதி அடைகின்ற பொழுது அந்த சுபகிரகமே ஆனாலும் அது 50% தான் வேலை செய்யும். இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு கிரகம் நேர்நிலையில் நிற்கின்ற பொழுது 100% வேலை செய்யும், வக்ரகதியில் இருக்கும் பொழுது 50% வேலை செய்யும். அஸ்தங்கம் ஆகுமே ஆனால் அது வேலையே செயலிழந்து விடும், ஜீரோவாகிடும்னு சொல்கிறாங்க. அப்போது நம்முடைய ஆதித்யாதி நவகிரக மண்டலத்திலே தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக விளங்கக்கூடியவன் அந்த குரு பகவான், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான். நம்ம எல்லாருடைய புண்ணிய கணக்குகளை அவன் தான் கையில் வச்சுட்டு இருக்கார். பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இன்னொருத்தருடையும் நம்ம கணக்கெல்லாம் இருக்குது, தர்மராஜன், தர்மராஜன், அவர்கிட்டையும் நம்ம பாவ கணக்கெல்லாம் அவர்கிட்ட இருக்கும். புண்ணிய கணக்கு பூரா நம்ம குரு பகவான்கிட்ட, பிரகஸ்பதி கிட்ட இருக்கும். பிரஜாபதின்னு சொல்லலாம், பிரகஸ்பதின்னு சொல்லலாம். அப்போ நம்முடைய புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்களை, பூர்வ புண்ணியத்தின்படி நல்ல பலன்களை, நல்ல பாக்கியங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம்னா என்ன சார் அப்படின்னா, சூரியன் ஒரு கிரகத்திற்கு, அது எந்த கிரகமாக, எல்லா கிரகமும் சந்திரனை தவிர எல்லா கிரகமும் வக்ரம் அடையும். நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திரனை தவிர சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்க 3 பேரும் வக்ரம் அடைந்து ரொம்ப ரேர். புதன் அடிக்கடி அஸ்தங்கம் ஆகிடுவார், சுக்கிரன் அஸ்தங்கமாகலாம், செவ்வாய் அஸ்தங்கமாகலாம், ஆனால் வக்ரம்ங்கிறது ரொம்ப ரேர். அப்போது வக்ரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஃபார்முலா. ஒரு கிரகத்திற்கு, குறிப்பிட்ட ஒரு கிரகத்திற்கு சூரியன் 5ஆம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது. அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு அதே சூரியன் 8ஆம் பாவத்திற்கு வருகின்ற பொழுது அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது. அப்போ சூரியனை விட்டு விலகி போகிறாங்கன்னு அர்த்தம், கொஞ்ச நாள் மறைஞ்சி இருக்காங்கன்னு அர்த்தம். சூரியனுடைய வெளிச்சம் ஒளியை பெறுகின்றது தான் எல்லா கிரகமும். சூரியன்ட்டு ஒளியை வாங்கி நம்ம எல்லாருக்கும் பலனை கொடுக்குது. இந்த வக்ரகதியில் இருக்கிற போது சூரியன்ட்டு வாங்கக்கூடிய வெளிச்சம், ஒளிய தன்மை குறைகிறது, அதனால் அது வக்ரம். அப்போது இந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார். அக்டோபர் மாதம்
15ஆம் தேதி 2024, 15/10/2024 முதல் 11/2/2025 வரை, புரியுதுங்களா? அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரையிலும், ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை இங்கே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். இந்த வக்ர காலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, அதி அற்புதமான தருணம், அற்புதமான தலைப்பு. குரு பகவான் வக்ரம். நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய இழப்புகளை சந்தித்தவர்கள், அதிகமாக உழைக்கக்கூடியவங்க, அதிக நேரம் கஷ்டப்படக்கூடியவங்க, வீட்டை விட்டு வெளியில் போனாங்கன்னா எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னே தெரியாது, நடுவில் வந்துட்டு போவாங்க. அதிகமாக உழைப்பை சந்திக்கக்கூடியவர்கள், வேர்வை சிந்தக்கூடியவங்க, பாடுபடக்கூடியவர்கள், பொறுப்பானவர்கள், குடும்ப பொறுப்புகளை எல்லாம் தன்னுடைய சுமையில தன்னுடைய தலையில சுமந்துப்பாங்க. வேலை செய்கிற இடமா அங்கேயும் வேலை பளுவெல்லாம் தன்னுடைய தோளில் சுமந்துப்பாங்க. உத்தியோகமா அங்கேயும் அப்படிதான், தொழிலா அங்கேயும் பொறுப்புகள் அதிகமாக எடுத்துப்பாங்க. அதிகம் உழைக்கக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே, எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆசைகள் அதிகமானதாக இருக்கும், கற்பனைகள் அதிகமானதாக இருக்கும், எதிர்பார்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். ஆனால் கடந்த ஒரு 4 வருடங்களாகவே மிகப்பெரிய இழப்புகள், ஈடுகட்ட முடியாத மிகப்பெரிய இழப்புகள், யாராலையும் கொடுக்க முடியாது, திரும்ப தர முடியாத இழப்புகள் எல்லாம் சந்தித்த கும்பராசி அன்பர்களே, ஜென்ம சனி நடக்குது. அந்த 7.5 சனி, ஜென்ம சனியில சனி வக்ரம். இந்த காலத்தில் ராசிக்கு 4வது வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். அப்போ சுகஸ்தானம் பாதிக்கப்படுகிறது. எனதருமை கும்பராசி என்பர்களே, நீங்க ஏதாவது ஒரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டியை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், வீடை கொடுத்துட்டு வீடை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், வீடு மாற வேண்டிய சூழ்நிலை. இந்த வீட்டிலேருந்து சரிப்பட்டு வரீங்க, நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாங்க, வீடை மாற்றவன், இடமாற்றம் ஏற்படும். அது ஊரா இருக்கலாம், தெருவா இருக்கலாம், மாவட்டமா இருக்கலாம், மாநிலமா இருக்கலாம், நாடுகளாக இருக்கலாம். இடமாற்றங்கள் ஏற்பட போகிறது. நம்ம எங்க வீட்டுக்காரரு ஜெர்மன்ல இருக்காரு, நாங்க போயிடுவோமா? கும்பராசியாமா உங்க வீட்டுக்காரு? கண்டிப்பா நீங்க போயிடலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்காரு, கண்டிப்பா நீங்க போயிடலாம். சாமி என் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கு, கும்பராசி கூப்பிடுது, போயிட்டு வாங்கம்மா. இடமாற்றங்கள் ஏற்பட போகுது. அந்த இடமாற்றங்கள் எல்லாம் கும்பராசிக்கு ஃபேவரபுளா அமைய போகுது, நன்மை தரக்கூடிய வகையில் அமைய போகுது, வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது எனதருமை கும்பராசி நேயர்களே. அப்ப வீடு மாறுவது நல்லது, இடம் மாறுவது நல்லது, அல்லது ஒரு பழைய வீட்டை வாங்குறது நல்லது. இப்ப புது வீடு வாங்கக்கூடாதுங்க, பழைய வீடு வாங்கணும். குரு வக்ரம். அது செகண்ட் ஹேண்ட் ஒரு வண்டி வாங்குறது நல்லது. ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க, ஒரு பழைய லாரி வாங்கலாம், அல்லது லோன் போட்டு லாரி வாங்கலாம். இந்த மாதிரி வீடு, வண்டி, வாகன யோகங்கள் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைகிறது எனதருமை கும்பராசி நேயர்களே. சரி, இதெல்லாம் வாங்கினா தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கணுமே சாமி, தொழிலை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே அது சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரை நிறைய சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க இருப்பாங்க. ஒரு பிளே ஸ்கூல் வச்சு நடத்தலாம், அல்லது இந்த க்ரீச்சர்ஸ் வச்சு நடத்தலாம், எங்கே வேணாலும், உள்நாடு வெளிநாடு. ப்ரொஃபஸராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம்,
பெரிய பெரிய யூனிவர்சிட்டி வச்சு நடத்தக்கூடிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம். அதே போல ஷேர் மார்க்கெட், இந்த கும்பராசி தான் மெயின். அதில் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஏதாவது சிக்கலில் போய் நீங்கள் மாட்டின்னு இருக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் சாமி இப்படி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், கார்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், குறிப்பாக விவசாயம் செய்யக்கூடியவர்கள், அதில் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தோட்டம் தோப்பு துறவு வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், அதே போல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், சின்ன சின்ன தொழில் நிறுவனங்கள், கம்பெனிங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் சைட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள், ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் செய்யக்கூடியவங்க, மெயினாக குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், கோல்டு, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்தக்கூடியவங்க, மளிகை கடைகள். அப்போது ஒரு சின்ன டீ கடையாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்கள். சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல பொதுவாக சுபர்கள் இருந்தால் சிறப்பு. உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உடையவர் அந்த குரு, அவர் உங்களுக்கு கேந்திரம் ஏறி இருப்பது சிறப்பு. அப்போ கும்பத்துக்கு பொதுவாகவே இப்போ நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. அதில் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க சாமி, ஆனால் எனக்கு நடக்கலைன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு மட்டும் அந்த கர்ம வினை ஏதோ உங்கள் ஜாதகத்தில் கோளாறுன்னு அர்த்தமே தவிர கும்பராசிக்கு கோளாறுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். பக்கத்து வீட்டிலே ஒரு கும்பராசி, ஏன் உங்கள் வீட்டிலே ஒரு கும்பராசி இருப்பான், அவன் சிரிச்சு பேசின்னு இருப்பான், நீங்கள் உம்முன்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. புரியுதா? அப்போ கும்பராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், கும்பராசிக்கு நல்லது நடக்கக்கூடிய காலம். வருமானம் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அப்படி அந்த தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த இடத்துல அது கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. அது ஏதேனும் தொழில் பிரச்சனை இருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி வாராகி பூஜை பண்ணிக்கலாம், சிறப்பான முறையில் நடந்துடும். அதே போலத்தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் கழுத்தை நெருக்குது சாமி அப்படின்னு அதிகமாக சொல்லக்கூடியவர்கள் கும்பராசி என்பது. இந்த ஜென்ம சனியில் அவங்க படாத கஷ்டம் கிடையாது. வருமானம் குறைவு, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனையா இருக்கலாம், சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இட பிரச்சனையா இருக்கலாம், வழி பிரச்சனையாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பாவா இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே தெரியல சாமி, எங்க அப்பா ஏமாத்திட்டான்னு சொல்லலாம், என் பையன் ஒண்ணுமே பண்ணல சாமின்னு அப்பா சொல்லலாம். அப்ப குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி, சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், பதவி போட்டிகள், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள். அப்ப இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்ப ராசி என்பர்களே, அவையெல்லாம் சரியாவதற்கான காலம். அப்ப அந்த மாதிரி வீண்பழி அவமானங்கள் இருக்கு, ஒரு என்கொயரி இருக்கு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்கு. சாமி நான் தப்பே பண்ணலைங்க, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க டிபார்ட்மெண்ட்ல, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவரா? நிச்சயமா அதுக்கெல்லாம் வழிபாடுகள் உண்டு. அதையெல்லாம் அறிந்து செய்வீர்களே ஆனால், இந்த குரு வக்ரகாலத்தில் செய்வீர்களே ஆனால் நன்மை நடக்கும் கும்ப ராசி அன்பர்களே. அதே போலத்தான் ஆரோக்கிய குறைவுகள்,
ஏன்னா நிறைய சிறு வயசாக இருக்கும், 40 வயசு 45 வயசாக இருக்கும், திடீர்னு அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும். ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும், ஒரு அட்டாக்காக இருக்கும், சம்திங் ஒரு ஸ்ட்ரோக்காக இருக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும். லேடிஸாக இருப்பாங்க, சிறு வயசாக இருக்கும், எல்லாம் வயோதிக பருவமாக இருக்கலாம். ஆரோக்கிய குறைவுகள், மறைமுகமான பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகளாக கூட அவை இருக்கலாம். அந்த மாதிரியான ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. ட்ரீட்மெண்ட்டு கை கொடுக்கும். அதே போல வேலை வாய்ப்புகள், உத்தியோகம். கும்பராசி என்பர்களே, நீங்க எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரிதான், நிச்சயமா உத்தியோகம் கை கொடுக்கும். எனக்கு வேலை இல்லை சாமி, வேலை போயிடுச்சு, எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய கும்பராசி என்பர்களே, வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. அதே போலத்தான் வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எனக்கு வேலை போய் 2 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமா வேலை கிடைக்கும். திருமண யோகங்கள், குடும்பத்துல மகிழ்ச்சி உருவாகும். நிறைய மங்கள விசேஷங்கள் நடைபெறும். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், எத்தனையோ நாமளே செஞ்சு வச்சிருக்கிறோம் கைராசியா. அப்போ கும்பராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும், உங்களுக்கு என்ன நன்மை செய்யணும் அப்படிங்கிறத பாருங்க. உங்க கேள்வி என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.